சம்மர் வந்தாலே எல்லாருமே வீட்லயே ஐஸ்கிரீம் செய்யலாம், குல்ஃபி செய்யலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க. நான் வந்துட்டு ரீசெண்டா அந்த மோல்டு வாங்கிட்டு வந்திருந்தேங்களா, ஐஸ்கிரீம் மோல்டு. அதுக்காக நான் ஐஸ்கிரீம் செய்யலாமேன்னு சொல்லிட்டு யூடியூப்ல தான் பார்த்துட்டுருந்தேன். நெறைய பேர் இத செஞ்சுட்டுருந்தாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு இந்த தேங்காய் ஐஸ்கிரீம் தான் செஞ்சுட்டுருந்தேன். இது தேங்காய் ஐஸ்கிரீம் சொல்லலாம், இல்லை குல்ஃபி மாரியும் வச்சுக்கலாம். தேங்காவை வந்துட்டு மேலே இருக்கிற தோல்லாம் சீவிட்டு அதை வந்து அடித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பால், ஒரு 1/4 லிட்டர் போல் பால் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் கரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டு, கூடவே சுகர் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி, இந்த தேங்காய் பாலையும் ஆட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீசரில் ஒரு 6 ஹவர்ஸ் இல்லை ஒரு 7 ஹவர்ஸ் போல் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தால் சூப்பராக வந்துட்டு இந்த தேங்காய் ஐஸ்கிரீம் வந்து வந்துருந்துச்சு. நான் கூட ஃபஸ்ட் டைம் பண்ணுறமே எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்ம சூப்பராக வந்துச்சு. குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பால் டேஸ்ட் பிடிக்குன்றவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறமா வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு புடலங்காய் கூட்டு, வாழைக்காய் பொரியல், மாங்காவோட சேர்த்து சாப்பிடும்போது கூட்டு சூப்பராக இருந்துச்சு.